ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஓணம் மேக்கப் லுக். ஸோ இப்போ ஓணம் ஃபெஸ்டிவல் வருதுல, அதுக்காக ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணி வீடியோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது ட்ரை பண்ணேன். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் க்ளோயிங்கான மேக்கப் லுக். ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு குட் வைப்ஸ்லேருந்து வாட்டர்மெலன் ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ப்ரைமர், கன்சிலர் அதெல்லாம் எதுவும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக் இல்லையா? ஸோ நிறைய ஸ்டெப் இன்க்ளூட் பண்ண வேணாம்னு நினச்சேன். அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு லாக்மேலேருந்து 95 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷனை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக என் ஃபேஸில் அங்கங்கேயும் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் கொடுக்குது. இந்த ஃபவுண்டேஷனில் மேட் ஃபினிஷ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் க்ளோயிங்காக இருக்குது. இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் கவரேஜ் தேவைப்பட்டுச்சு. ஸோ என் அண்டர் ஐ ஏரியாஸ், அப்புறம் ஐலைட்ஸ், அப்புறம் ஹை பாயிண்ட்ஸ்லாம் நான் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷனை என் நெக்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். இப்போ ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என் ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து அதெல்லாம் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்பஞ்சை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு ஃபுல்லாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணோன்னா ஃபவுண்டேஷன் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். நம்மளுக்கு நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ ஃபவுண்டேஷனை ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லிப் பாம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போவே லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது நம்ம லிப்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஜல் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு எஸ்கியூன்ற பிராண்ட்லேருந்து நான் காஜல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என் வாட்டர் லைனில் 2 ஐஸ்லையும் நான் ஃபில் பண்ண போகிறேன். வாட்டர் லைன்ஸில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு நல்லா போல்டாக திக்காக வேணுன்றதுக்காக என் லோவர் லேஷ் லைன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹேர் இருக்கும்ல, அந்த இடத்துல இன்னும் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டிப் சொல்கிறேன். ஸோ எப்பயுமே காஜல் அப்ளை பண்ணும்போது அந்த காஜலை வந்துட்டு அந்த ஐயோட எண்டில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஐலைனர் அப்ளை பண்ணும்போது இந்த லைன் கூட ஜாயின் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐலைனர் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நான் எஸ்கியூ பிராண்ட்லேருந்து ஐலைனர் எடுத்திருக்கேன். இந்த ஐலைனர் ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ப்ரஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ நமக்கு ஐலைனர் வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா ப்ரிசைஸாகவும் வரைய முடியுது. நான் இன்றைக்கி ஐலைனர் நல்லா திக்காக வரைஞ்சிக்க போகிறேன். எப்பயுமே ஐலைனர் அப்ளை பண்ணும்போது டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக வரும். ஒரு டிப் சொல்கிறேன். எப்பயுமே காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஐலைனர் ஒரு கோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் காஜல் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்மஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஐலைனர் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு 2 ஐஸ்லையும். நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்கப்பில். அதுதான் உங்கள் ஃபேஸை வந்து இன்னும் பிரைட்டாக டிஃபைன்டாக காமிக்கும். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூலி எடுத்து என் ஐப்ரோஸை நல்லா கோம் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு எங்கே கேப்ஸ் இருக்கும்னு நல்லா தெரியும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஐப்ரோ பென்சில் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப லைட் ஹேண்டடாக பண்ணுங்கள். அதுவும் மெயினாக பென்சில் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே லைட் ஹேண்டடாக பண்ணுங்கள். இல்லைனா டார்க்காக ஆகிடும். அது பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இந்த மாதிரி கோம் பண்ணி நம்ம ஃபில் பண்ணும்போது நமக்கு எங்கே கேப்ஸ் இருக்குன்னு நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு ஐப்ரோ ஃபில் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஃபில் பண்ண சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக அழகாக இருக்குது. ஸோ ஃபில் பண்ணாத சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அது ஸ்பார்ஸாக இருக்குது. ஐப்ரோ பார்க்குறதுக்கு நீட்டாக இல்லை. இப்போ 2 ஐப்ரோஸுமே நான் கோம் பண்ணி நல்லா ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு மிஸ்க்லர்லேருந்து ஒரு லிப் க்ரீம் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மாவி பிங்க் கலர். ஸோ அதை என் சீக்ஸ் அண்ட் நோஸில் வந்து குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு நம்ம ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஷ் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா நமக்கு ஒரு பிங்க் க்ளோ கொடுக்கும். ஸோ நம்ம பார்க்குறதுக்கு நம்ம ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ளோயிங்காக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் ப்ளஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்க போகிறேன். லிப்ஸ்டிக்கு நான் நிறைய ஷேட் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பெல்லா ஓஸ்டேவோட லிப் லைனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலரில் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி என் லிப்பை வந்து ஃபஸ்ட்டு லைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ் ஃபுல்லாக இதே கலரை ஃபில் பண்ணிக்க போகிறேன். லிப்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஒரு கலர் சூட் ஆகும். உங்கள் ஸ்கின் டோன் ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்வைபைலேருந்து ஒரு நியூட் கலர் லிப் கிரையான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை இந்த லிப் லைனர் அப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கு மேலேயே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பிங்க் கலர் லிப் கிரையான் எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். எப்படியோ ஒரு ஷேட் கொண்டு வந்துட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
இதோட மேக்கப் முடிஞ்சது. லாஸ்ட்டாக ஒரு பொட்டு வச்சு இந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் காமிக்கிறேன். என்னென்னா ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஹை பாயிண்ட்ஸ்லலாம் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் நோஸில், சீக் போன்ஸ்லலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் அப்ளை பண்ணும்போது நம்ம மேக்கப் வந்து நல்லா க்ளோயிங்காக தெரியும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓணம் மேக்கப் லுக்லையா இது? ஸோ குட்டியாக சந்தனம் போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த மேக்கப். இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.